எங்க என்னம்மா ரியாஷினி? ஆண்டவர் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. யாரு? ஏசப்பா. ஆமாம்மா, நல்ல வேலை ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு. இல்லாட்டி கட்ட முடியாமல் தான் இருந்திருக்கணும். அவர் ஒருத்தரால் தான் கட்ட முடிஞ்சுது, இல்லாட்டி இல்லை. ஆமாங்க, கரெக்ட் தாங்க. அந்த வாராங்கங்க. யாரு? என்னோட அப்பா. வரட்டும். என்ன ரியாஷினி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சா ஜான்சிராணிக்கு? கெட்டியாச்சுப்பா. ஓ அப்படியா, சரி சரி. மருமகனே கெட்டியாச்சா? கெட்டியாச்சு மாமா. டியூஷன் ஃபீஸ் மட்டும் கட்டணும். ஆமாம், டியூஷன் ஃபீஸ் கட்டணும்ல, அவன் என்கிட்ட சொன்னான். ஓ அப்படியா மாமா? ஆமாம். சரி ஓகேங்க மாமா, நான் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ப்பா. வயல் வலி போயிட்டு வந்து கால் உடம்பெல்லாம் வலிக்குப்பா. சரி மாமா. சரி வா, டியூஷனில் நான் உன்னை விட்டுட்டு ஃபீஸ் கட்டிட்டு வரேன். சரிப்பா. ரியாஷினி, நான் ஜான்சிராணி விட்டுட்டு ஃபீஸ் கட்டிட்டு வரேன், சரியா? சரிங்க. சரி வா ஜான்சிராணி. பாய்மா. பாய். அப்பா ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. சரி. பேக்கை வச்சுட்டு வந்துட்டியா? நான் பேக் தான் இருக்கேன். தண்ணி பாட்டில் வச்சுட்டு வந்துட்டியா? நான் தண்ணி பாட்டில் தான் இருக்கேன். ஸ்நாக்ஸ் வச்சுட்டு வந்துட்டியா? ஸ்நாக்ஸ் தான் இருக்கேன். எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு வேலை நான் பண்ணலை. தாத்தா இங்கே வாங்கலேன். வாரம்மா. என்னாச்சு ஜான்சிராணி, டியூஷன் கிளம்புறியா? ஆமாம் தாத்தா, பாய் சொல்லதுக்கு தான் கூப்பிட்டேன். பாய். பாய்மா தங்கம். பாய் சொல்லதுக்கு தான் இவ்வளோ நேரமாக நிற்க வச்சிருக்கியோ என்ன? ஆமாப்பா, அதானடா பார்த்தேன். என்னடா நீ வச்சுட்டு வந்துட்டு. சரி சரி வா போவோம். அம்மா பாய்மா. பாய் பாய். நானும் உள்ளுக்குள்ளே போய் ரெஸ்ட்டாக இருக்க போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பாட, எல்லாருமே இன்றைக்கி டியூஷனில் எப்படியோ சேட்டை பண்ணுவாங்க. அதான் நான் பெரிய கம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, நேற்று என்ன கொஞ்சம் சேட்டை பண்ணாங்க. நேற்று என்கிட்ட கம்பே இல்லை, இல்லாட்டி அடிச்சிருப்பேன். கையில் அடித்து எனக்கு கையை வலிச்சு போச்சு. கம்பை வச்சு அடித்தாதான் நல்லாயிருக்கும். அந்த வாராங்க ஜான்சிராணியும் அவங்களோட அப்பாவும். வரட்டுமே. மேகடிங் மேம். வாமா. மேகடிங் மேம். வாங்க சார் வாங்க. டியூஷன் ஃபீஸாக கட்ட வந்திருக்கீங்க சார்? ஆமாங்க மேம். எவ்வளவு? 400 ரூபா. ஓ அப்படியா? ஆமாம். சரி ஓகே, நான் கட்டிடுறேன் இப்போ. சரிங்க சார். இந்தாங்க 400 ரூபாய். இருக்கா? 400. இருக்குங்க சார். சரி. ஜான்சிராணி, நான் இப்போ விட்டுட்டு போவா இல்லாட்டி பெறவா? இப்போவுமே விட்டுட்டு போங்க சார். இப்போ டியூஷன் நான் 6 தான் விற்க போகிறேன். இப்போ எல்லாருமே வந்துடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் லேட் ஆகும். 3 நிமிஷம். ஓ அப்படியா? ஆமாம், அதுக்கு மேலெலாம் லேட்டு யாருமே ஆக்க மாட்டாங்க. ஓ சரி மேம். போயிட்டு வரேன் மேம். சரிங்க சார். பாய்ப்பா. பாய் பாய். என்ன ஜான்சிராணி, நேற்று கொடுத்த ஒர்க்கை செஞ்சிட்டியா? செஞ்சிட்டேன் மேம். சரி ஓகே, நம்புகிறேன். எல்லோரும் வரட்டும், அதுக்கப்புறம் நான் செக் பண்ணுறேன். சரிங்க மேம். மேம், இவ்வளோ பெரிய கம்பு எதுக்கு வச்சுருக்கீங்க? எல்லாருமே சேட்டை பண்ணுறாங்களே, அதான் அடிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன். நீ சேட்டை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீயும் ராஸ்கிங்கோ மித்த எல்லோரும் சேட்டை பண்ணுவாங்களே, அதுக்கு தான். ஓ அப்படியா? ஆமாம். ராஸ்கிங் வரலையானே? மேம், ராஸ்கிங் ஊருக்கு போயிட்டான். ஓ அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலையே. மேம், அவன் வந்துடுவான். ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாலே வந்துடுவான். வந்துட்டு டியூஷனுக்கு வந்துட்டு தான் போவான். ஓ சரி சரி சரி. சரிம்மா, ஏதாவது ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்து படி. சரிங்க மேம். மேகடின் மேம். யார்? லிச்சிதாவா? வா உள்ளவா. லிச்சிதா, நீ ஃபீஸ் கட்டிட்டியா? இல்லை மேம், ஃபீஸ் கட்டலன்னா வெளியில் போய் டியூஷனுக்கு வராத. சாரி மேம், நான் நாளைக்கு கட்டிடுறேன் மேம். அதெல்லாம் முடியாது, கிளம்பு. எவ்வளோ நாளாக நான் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறது? போ, உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா. மேகடின் மேம். வா ஜஸ்மின். ஃபீஸ் கட்டிட்டாங்களாமா? கட்டிட்டாங்க மேம். ஓ அப்படியா? சரி சரி. மேகடின் மேம். வாமா ஸ்பிஞ்சிதா. ஃபீஸ் கட்டிட்டாங்களா? ஃபீஸ் கட்டலையே. ஃபீஸ் கட்டலையா? லிச்சிதாவும் ஸ்பிஞ்சிதாவும் வீட்டுக்கு கிளம்பலாம். மேம் சாரி மேம், நாங்கள் ஃபீஸ் கட்டிடுவோம் மேம். அதெல்லாம் முடியாது. எவ்வளோ நாள் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறது? 2 பேருக்கும் வீட்டுக்கு கிளம்புங்க, இல்லாட்டி பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க. உங்களோட நாளெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபீஸ் கட்டினாதே நீங்கள் வரணும், இல்லாட்டி வரக்கூடாது. சே, இப்படி பண்ணுறாங்களேப்பா.
ஏ ஜாஸ்மின், நீ கட்டிட்டியா? ஆமாம். இங்கே வாயேன். மேகடின் மேம். வா எஸ்தர், ஃபீஸ் கட்டிட்டியா? ஃபீஸ் கட்டிட்டேன் மேம். சரி, ஓகே, வந்து உட்காரு. மேம், லிச்சிதா பிஞ்சிதா எதுக்கு வெளியில் போகிறாங்க? எஸ்தர், அதெல்லாம் உனக்கு தெரியாது. அவங்க ஃபீஸ் கட்டலனால போகிறாங்க. ஓ, அப்படியா மேம்? ஆமாம். சரி மேம், சரி. அப்பாட, வீட்டுக்கு வந்தாச்சு. ரியாஷினி, என்னங்க? என்ன செய்கிற? நான் இப்போ சமைக்க போகிறேங்க. ஓ, அப்படியா? சரி, சமைச்சிட்டு கூப்பிடு, நான் உள்ளே வரேன். அதட்டி வெளில உட்காந்துருக்கேன். ஒரு மாதிரி இருக்கு எனக்கும். ஆமாம், இந்த 2 பிள்ளைங்க டியூஷன் போலையானே. ஜான்சிரானி ஃப்ரெண்டு தானே, ராஸ்கிங் ஃப்ரெண்டு தானே. லிச்சிதா நில்லுமா. பிஞ்சிதா நில்லு. அங்கிள், அங்கிள் என்னாச்சு அங்கிள்? ஏன் டியூஷன் போகலையா அன்னைக்கு? எங்கே போகிறீங்க நீங்கள்? டியூஷன் தான் அங்கிள் போனோம். ஆனால் ஃபீஸ் கட்டலனால எங்களை வரக்கூடாதுன்ட்டாங்க அங்கிள். என்னது, ஃபீஸ் கட்டலனால வரக்கூடாதுன்ட்டாங்களா? ஆமாம் அங்கிள், ஆமாம் அங்கிள். இவன் சொல்கிறது உண்மைதான் அங்கிள். நான் சொல்கிறது உண்மைதான் அங்கிள். சரி சரி, நம்புகிறேம்மா. எதுக்கு இங்கே இன்னும் ஃபீஸ் கட்டாமல் இருக்கீங்க? எங்கள் அப்பா சம்பாதிச்சிட்ருக்காங்க அங்கிள். எங்கள் அப்பாவும் தான். எங்கள் அப்பா சென்னையில் இருக்காங்க. எங்கள் அப்பாவும் தான். ஓ, அப்படியா? ஆமாம். லேட் ஆகும்ன்ட்டு மேம்கிட்ட 2 நாள் எக்ஸ்கியூஸ் எங்கள் அம்மா கேட்க சொன்னாங்க. எனக்கும் தான். அப்போ என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் கொடுக்கல. டியூஷனுக்கு வராதிங்கன்ட்டாங்க. ஃபீஸ் கட்டினா மட்டும் வாங்க, நாள் முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. இல்லாட்டி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமாம். பேரண்ட்ஸ் யாராவது? சரி சரி, நீங்கள் 2 பேரும் வாங்க. அங்கிள் எதுக்கு? வாங்கம்மா, நீங்கள் 2 பேரும் முத. மேகடின் மேம். வாங்க சார். சார், டியூஷன் இன்னும் முடியலையே, நீங்கள் அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க. நான் டியூஷன்லாம் ஒன்றும் கூப்பிட வரல. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அதான் 2 பேரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன டவுட்டுங்க சார்? அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க. மேகடின் மேம், வா வா. மேகடின் மேம், வா. சார், இவங்க 2 பேரும் ஃபீஸ் கட்டலங்க சார். ஓ, அப்படியா? ஆமாங்க சார். அதான் இவங்கள நான் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொன்னேன். நீங்கள் எதுக்கு சார் வந்திருக்கீங்க? நான் இவங்களுக்கு உதவி செய்யலாம் தான் வந்திருக்கேன். இவங்க எங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் மாதிரி தான். நான் இவங்களுக்கு நானே ஃபீஸ் கட்டிக்கிறேன். ஓகே தானே மேம் உங்களுக்கு? எனக்கும் ஓகே தான். நீங்கள் கட்டினாலும் ஓகே, கட்டாத்தாலும் ஓகே. மேம், சும்மா எதிர்த்து பேசாதீங்க மேம். நில்லுங்க மேம். இந்தாங்க 800 ரூபாய் இருக்குது. 800 ரூபாய் இருக்குங்க சார். சரி, ஒரே நிமிஷம், நான் உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் வந்தேன். லிச்சிதா, நீங்கள் உட்காருங்கம்மா. தங்கங்க. மேம், நான் உங்கள்கிட்ட ஒன்று பேச தான் வந்தேன். இப்போ இல்லை, பணம் இல்லாதவங்ககிட்ட பணம் கேட்காதீங்க. அவங்க தான் 2 நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்காங்களே. உங்களுக்கு பணம் அவ்வளோ அவசரமான பணத்தை தூக்கிட்டு எங்கே போக போகிறீங்க? எங்கேயும் போக போகிறது இல்லை, டியூஷன் தான் நடத்த போகிறீங்க. எதுக்கு உங்களுக்குலாம் பணம்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பணத்துக்கு அடிமை ஆகாதன்ட்டு சொல்லியிருக்காரா இல்லையா? அவங்களே கொடுப்பாங்களா? அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் கேட்கணும். அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்காங்களா? அப்போ நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்து தானே மேம் ஆகணும். ஏன் மேம் இப்படி பண பை மாதிரி இருக்கீங்க? பண பைத்தியம் மாதிரி இருக்காதீங்க மேம். அது ரொம்ப தப்பு. வேண்டாங்க மேம், இது உங்களுக்கு செட் ஆகாது. இப்படிலாம் ஆகாதீங்க மேம். நான் உங்கள்கிட்ட நல்லது தான் சொல்லலாம் நினச்சேன் வந்தேன். நான் நல்லதாக சொல்லிட்டேன். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஓகே, ஏற்றக்காட்டாலும் ஓகே தான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நான் சொன்னது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சாலும் சரி, புரியாட்டாலும் சரி, எனக்கு ஒன்றுமே இல்லை. இதில் நான் ஒன்றும் கெஞ்சணும்னு அவசியமே இல்லை மேம். ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் இப்படி பணமாக கெட்டுட்டீங்கன்னா நீங்கள் பண பையாவும் ஆயிடுவீங்க, பண பைத்தியமாகவும் ஆயிடுவீங்க. வேண்டாம் மேம், இவங்களுக்கு வீண் செலவு வேண்டாம். போயிட்டு வரேங்க மேம். உங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டால் கொடுங்க மேம். இனியாது இப்படிலாம் பண்ணாதீங்க மேம். சே, பிள்ளைங்க ஐயோ பாவம். சார் நல்லதை தான் அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறாரு. சே, நாம் இப்போ பண பைத்தியமாவெலாம் இருக்கும் சார். 2 பேர்த்து மன்னிப்பு கேட்கணும். லிச்சிதா பிஞ்சிதா இங்கே வாங்கலம்மா. மேம், இந்த வாரம் மேம். மேம், ஐ ஸோ சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் உங்கள்கிட்ட இப்படிலாம்
பண்ணுவேன். நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாமா ப்ளீஸ்மா, உங்கள் கால் கீழே நான் கேட்கேன். மேம் மேம் அப்படிலாம் பண்ணாதீங்க மேம், நீங்கள் பெரியவங்க நாங்கள் சின்னவங்க மேம், எதுக்கு மேம் கால் கீழெல்லாம் மன்னிப்பு கேட்குங்க? வேண்டாம் மேம், இருக்கட்டும், போனது போணுச்சு, இனிமேலாவது நீங்கள் கவனமாக இருங்க சரிங்களா மேம்? இனிமையாவது புரிஞ்சு நடங்க சரிங்களா மேம்? சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, நீ என்னை மன்னிச்சிட்ட, நானும் உன்னை மன்னிச்சிட்டேன் சரியா? சரிங்க மேம், சரிங்க மேம், சரி ஓகே. இனி நான் பணத்துக்கு இனி ஆசைப்பட மாட்டேன். நீங்கள் எப்போ குடிக்கணும்னு அப்போ வாங்கிப்பேன். எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் நான் எக்ஸ்கியூஸ் கொடுப்பேன். நீ சரிங்க மேம், இப்போ மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது போதும் எங்களுக்கு. சரி ஓகேம்மா தங்கங்களா, படிங்க எல்லாருமே. சரிங்க மேம். இந்த கம்பு எதுக்கு? இந்த கம்பு எனக்கு தேவையில்லையே. நீங்கள் சேட்டை பண்ணாலும் சரி, சேட்டை பண்ணாலும் சரி, நான் அடிக்கவே மாட்டேன். நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, இதுக்கெலாம் போய் யாராவது கம்பு வைப்பாங்க? தூரப்பட்டுட்டேன் சரியா? இனிமேல் நம்ம படிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி சரியா? வாங்க பார்ப்போம். வட்டம் போட்டு எல்லாருமே படிக்கலாம். வட்டம் போட்டு படித்தா நல்லா படிப்போம் ஏறும்பாங்க. சரிங்க மேம், ஓகே. பிஞ்சிதா நீங்கள் வா. வட்டம் போட்டாச்சா படிக்கலாமா? படிக்கலாங்க மேம். சரி ஸ்டார்ட். அப்பாட வந்துட்டேன். ரியாஷினி, என்னங்க சமைச்சிட்டியாமா? சமைச்சிட்டேங்க, உள்ளே வாங்குங்க. வாரம்மா. சரி உள்ளே போய் சாப்பிட வேண்டியதான். ரியாஷினி நான் வந்துட்டேன், சாப்பாடு வை. சரிங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். சரி சாப்பிட வேண்டியதான். ஜனிசரணி இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியல. எனக்கும் தான். சாப்பாடு இன்னும் ஆகலைங்க, சாப்பாடு ஆன மாதிரி இருந்தது, ஆகலை. சரி சரி, அப்போனா நம்ம 3 பேர் உட்காந்துருப்போம் கொஞ்ச நேரம். சரிங்க.